எஸ் சார். வாழ்க. இப்போ இது உங்களோட பழைய சிந்தனை. உங்களையே நீங்க நெகட்டிவா சிந்திக்கக்கூடிய ஒரு சிந்தனை இது. அதனாலதான் உங்க வாழ்க்கை ஒரு ஓட்ட பாத்திரமாக உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஆனா உண்மையிலேயே உங்களுக்கு எப்ப பணம் கொடுக்கப்படுது அப்படின்னு நம்ம நோட் பண்ணி பார்த்தோம்னா, உங்களோட தேவை இருந்தால் உங்களுக்கு பணம் கொடுக்கப்படும். இதுதான் பிரபஞ்ச சக்தியோட நியதி. எப்படி? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? தரித்திரம் விடவே மாட்டேங்குது. சனியை நம்மளை பின்தொடருது. காலமெல்லாம் உழைச்சாலும் ஒன்னும் மிஞ்ச மாட்டேங்குது. ஓட்ட கையு, ஓட்ட பாத்திரம், ஒண்ணுமே தங்க மாட்டேங்குது. இது உங்களோட கவலை. ஆக்சுவலா உண்மையில பணங்கிறது தங்கறதுக்கு கிடையாது. யாரெல்லாம் தங்க வைக்கிறாங்களோ அவங்கள பணம் கரைக்க ஆரம்பிச்சு, பணம் அவங்கள விட்டு போக ஆரம்பிச்சு. இது நமக்கு தெளிவா புரியும். ஏன்னா நீங்களே சிம்பிளா ஆலோசனை பண்ணி பார்க்கலாம். மணி இஸ் எனர்ஜி இல்லையா? பணங்கிறது என்னது? ஒரு சக்தி. ஒரு சக்திய புடிச்சு நிறுத்த முடியுமா? ஒரு தீபம் எரியுது. அந்த தீபம் எரியறத நம்ம ஒரு கோப்பையில அடைக்க முடியுமா? எரியிற தீபத்த ஒரு கண்ணாடி கோப்பையில அடைக்க முடியுமா? அது அணையாம இருக்கிறதுக்கு கண்ணாடி கூண்டு வேணா வைக்கலாம். ஆனா கூட்டுல போட்டு அடைக்க முடியாது இல்லையா? சுத்தியும் ஒரு வளையம் மாதிரி ஏற்படுத்தி அதுக்குள்ளார காத்து போய் வரக்கு இல்ல சார். கண்டிப்பா அடைக்க முடியாது. அது காத்து போறதுக்காக ஒரு வழிகளை வச்சு சுத்தும் கண்ணாடி போட்டு வைக்கலாம். அது அழகா கண்டினியூவா எரிஞ்சிட்டு இருக்கும். காத்து அது மேல படாது. அப்படிதான் பண்ண முடியுமே தவிர, அத மொத்தமா ஒரு டப்பா எடுத்து அதுக்குள்ள போட்டு அடைச்சு வைக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியவே முடியாது. அப்ப இங்க என்ன நமக்கு புரியுது? ஒரு எனர்ஜிய நம்மனால ஸ்டாப் பண்ணவோ, அடைச்சு வைக்கவோ, கண்ட்ரோல்ல வைக்கவோ முடியாது. அது கண்டினியூவா பர்ன் ஆயிட்டே தான் இருக்கும். அது அதுக்குள்ள இருந்த சக்தியை வெளியே கொடுத்துட்டே தான் இருக்கும். அதே மாதிரி தான் நம்மளுடைய பணம் அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான எனர்ஜி. ஸோ இந்த எனர்ஜி என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும். ஃப்ளோட் ஆயிட்டே இருக்கும். அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறிக்கிட்டே இருக்கு. அலைய போல அலைஞ்சுகிட்டே இருக்குது. ஸோ இத நம்ம கட்டுப்படுத்த நினைக்கிறனாலதான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா தரித்திரம், கஷ்டம், பிரச்சனை அப்படிங்கிறது இருந்துட்டே இருக்கு. அப்போ மணி இஸ் எனர்ஜி. எனர்ஜியை அடைக்கவோ, ஆக்கவோ, அழிக்கவோ எதுவுமே பண்ண முடியாது. பட் அதை ஒரு பொருள்ல இருந்து இன்னொரு பொருளாக கன்வெர்ட் பண்ண முடியும். மாத்தி அமைக்க முடியும். ஸோ எப்போ அந்த சக்தியை இன்னொரு சக்தியா மாத்திக்கிட்டே இருக்கிறீங்களோ உங்ககிட்ட பணம் பெருகிக்கிட்டே இருக்கு. உங்ககிட்ட என்ன ஆகும்? மணி மல்டிபிள் ஆயிட்டே இருக்கும். ஏன்? பணங்கிற சக்திய இன்னொரு சக்தியா நீங்க மாத்திட்டே இருக்கீங்க. அப்ப நீங்க நினைக்கிறீங்க, ச்சே கரும் ரொம்ப கஷ்டமா இந்த லோனை கட்டுறதுக்குள்ள அடுத்த லோன், இதை வைக்கிறதுக்குள்ள அடுத்தது, அடுத்த ரெடி. ஆக்சுவலா எனக்கு பணம் வர்றதே எப்படி தெரியுமா வருது? உங்களுக்கு ஒரு தேவை உருவானால் உங்களுக்கு பணம் கொடுக்கப்படும். உங்களுக்கு தேவையே இல்லை அப்படின்னா பணம் கொடுக்கப்படாது. இப்போ உங்களோட மனசுல எப்பவுமே தோணிட்டு இருக்கிறது என்ன? இது எப்படி உழைச்சாலுமே, எதை பெருசா பண்ணாலுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. இப்போ 1,00,000 ரோலிங் பண்றோம், அப்பவும் பற்றாக்குறை. 1,00,00,000 ரோலிங் பண்றோம், அப்பவும் ஏதோ ஒரு ஸ்ட்ரக் இருக்கு, தேவை இருக்குது. 100,00,00,000 ட்ராக் பண்றோம், 100,00,00,000 டர்ன் ஓவர் பண்றோம், அப்பவும் பற்றாக்குறையும் தேவையும் இருக்கு. அப்ப இது என்ன அர்த்தம்? எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்குது.
நீங்க 100 ரூபால வியாபாரம் பண்ணாலும் சரி, 1000 ரூபால வியாபாரம் பண்ணாலும் சரி, 1,00,000 ரூபால பண்ணாலும் சரி, 1 கோடியில பண்ணாலும் சரி, 100 கோடியில பண்ணாலும் சரி, எல்லா இடத்துலயுமே வந்து உங்களுக்கு அடுத்த கொஞ்சம் பணம் தேவை. இது சாலிடா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு உமாகுமார் வந்து ஒரு 4 லாட்ஜ் எல்லாம் கட்டிட்டாங்க, கொஞ்சம் இடம் வாங்கிட்டாங்க, அது பண்றாங்க, இது பண்றாங்க அப்படின்னா திரும்ப பிரச்சனை இருக்குது, கடன் இருக்குது, தேவைகள் இருக்குது. அப்போ ஒரு சைடுல அது ஒரு டென்ஷன் ஓடிட்டு இருக்கும். கொஞ்சம் பணம் வந்து பேங்க்ல கட்டணும், இது ஓடணும், இதுல இருந்து வருமானம் வரணும், இதை எடுத்து அதுல போடணும். இதுதான் வாழ்க்கை. அந்த சக்கரத்தை சுத்தாம வச்சுட்டு பானையை வடிக்கலாம்னு நினைச்சா நடக்காது. அப்ப என்ன பண்ணணும்? அந்த வீலை சுத்தி விட்டுட்டே இருக்கணும். வீலை சுத்திட்டே இருந்தாதான் அந்த பானையை உருவாக்க முடியும். இல்ல நான் வந்து அந்த வீலையெல்லாம் சுத்த மாட்டேன், ஆனா எனக்கு அதுக்குள்ள இருந்து அப்படியே பானையா மாறி வரணும் அப்படின்னு நினைச்சா அது சாத்தியப்படாது. ஏன்னா ஒரு எனர்ஜியை இன்னொரு எனர்ஜியா தான் கன்வெர்ட் பண்ண முடியும். உங்களோட தேவைகள் இருந்தால் மட்டும்தான் உங்களோட தேவை பூர்த்தி செய்யப்படும். இதான் அந்த மந்திரம். உங்களுக்கு தெரியாம மறைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய பணம் சார்ந்த மந்திரம். உங்களுக்கு கமிட்மெண்ட் இல்லை அப்படின்னா உங்ககிட்ட காசு குறைய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு தேவை வாண்டட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு பணவரவு குறைந்து விடும். இதுதான் உண்மை. அதனாலதான் பாருங்க, அம்பானி, அனில் அம்பானி, முகேஷ் அம்பானி கடன்காரங்க. சரணம் 5000 கோடி செலவு பண்ணி கல்யாணம் பண்றான், பேங்க்ல 2,00,000 கோடி கடன் வாங்குறான். கடனாளிகளா தான் இருக்கிறாங்க. ஆனா எவ்வளவு கோடியில வியாபாரம் பண்றாங்க? என்ன அவசியம் நீங்க நினைக்கலாம்ல. இப்போ நம்மளுடைய கலாநிதி மாறன் அவங்க ஃபேமிலி எடுத்தீங்கன்னாலும் சன் டிவி அவங்களோடது இல்லையா? விஜய் டிவில பார்ட்னரு. அப்புறம் பாத்தீங்கன்னா உதயநிதி சினிமா, சன் சினிமா, இது இல்லாம ஃபிளைட் வச்சிருக்காங்க. அப்போ இது இல்லாம சொந்தமா நெட்வொர்க் வச்சிருக்காங்க. ஏர்டெல் மாதிரி கம்பெனி 2, 3 வச்சிருக்காங்க. இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யமே வச்சு பல 100 மக்களை அவங்க வச்சுக்கிட்டு குடும்பத்தை வச்சு கட்டி ஆழ்ந்து ஒரு பெரிய ராஜாங்கமே நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்களும் கடன் வாங்குறாங்க. ஏன்? என்ன விஷயம் இது? யாராவது ஏதாவது பதில் பேசுங்க. ஆமா, இல்லை, இவங்க இந்த டைம்ல இவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறாங்க. சார் வாழ்க வளமுடன். எஸ், வாழ்க வளமுடன். சார் இப்ப நீங்க சார் இப்ப எனக்கு வந்து ஒரு 3,00,000 ரூபாய்க்கான கமிட்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கு சார் 1.5 மாசமா. ஆனா அது எதையுமே ஃபுல்ஃபில்லே ஆக மாட்டேங்குதுங்களே சார். இங்க இருந்து வர்றதும் பத்தாக்குறை, அதுல இருந்து வர்றதும் பத்தாக்குறை அப்படின்ற மாதிரி இன்னும் அந்த தேவைகள் பெருசாயிட்டே தானே சார் இருக்கு. பட் அது எதையுமே வந்து இருக்கிறீங்க சார். நீங்க நல்லா ஒரு 3 மாசம் 6 மாசத்துக்கு முன்னாடி உங்களை ஆலோசனை பண்ணி பாருங்க. இந்த 3,50,000 எப்போ உருவாச்சு? நீங்க எவ்வளவு பணம் ரிட்டர்ன் கொடுத்துருக்கிறீங்க? எவ்வளவு பணம் செலவு பண்ணிருக்கிறீங்க? இப்ப நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க? அதே மாதிரி இந்த 3.5 மாசத்துக்கு முன்னாடி நீங்க என்னவா இருந்தீங்க? ஒரு 500 ரூபா, ஒரு 2,000 ரூபா ரோலிங் பண்றதுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க?
இல்ல இன்னைக்கு சார், உங்களுக்கு அதான் ஒரு சார் சொல்றேன். 10,000 ரெடி பண்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை இன்னைக்கு, இல்லையா? இப்ப எனக்கு என்னன்னா சார், இப்ப அந்த கமிட்மெண்ட்ஸ் வந்து அப்படியே கண்டினியூட்டியே தானே சார் ஆயிட்டு இருக்கு. எந்த இடத்துலயோ ஆமா. ஒரு ஃபுல்ஃபில் ஆயிட்டு அடுத்தது நீங்க சொல்ற மாதிரி கன்வெர்ட் டு த எனர்ஜிஸ், அடுத்தது அடுத்த ஸ்டைலுக்கு போலாம் அப்படின்னா, இதுலயே இங்க டிமாண்டு டிமாண்டு டிமாண்டுன்னு இருக்கிறப்ப என்ன பண்றது அப்படின்றது தானே சார் ஓடுது. எஸ், இது வந்து உங்களுடைய கவலை. உங்களுக்கு இந்த கிராட்டிடியூட்டோட பிரச்சனை. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, ஒரு கிராட்டிடியூட்டோட ப்ராப்ளம் உங்களுக்கு. என்ன கிராட்டிடியூட் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி நீங்க வளர்ந்துருக்கிறீங்களா இல்லையா? ம் 500, 1000 வளர்ந்துருக்குறோம் சார். கஷ்டப்பட்டிருந்தேன். ஆனா இப்ப வந்து ஓரளவுக்கு 5,000, 10,000 வேணா ரெடி பண்ணி கொடுக்குற அளவுக்கு நான் இருக்கிறேன். இருக்கா இல்லையா? இருக்கு சார். வளர்ந்துருக்கிறீங்களா இல்லையா? ம் வளர்ந்துருக்குறோம் சார். சேஞ்சஸ் இருக்கா லைஃப்ல? சேஞ்சஸ் இருக்கு சார். எஸ். இப்ப வந்து நம்ம பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இந்த வளர்ச்சிக்கு, இந்த மாற்றத்துக்கு 1000 மடங்கு நன்றி சொல்லணும். ஓகே. இத நம்ம திங்க் பண்ணணும். இப்ப திங்க் பண்ணி பாருங்க, உங்களுக்குள்ள ஒரு ஹாப்பினஸ் இருக்கா? ஒரு சந்தோஷம் இருக்கா? நம்ம டெய்லி வந்து இப்ப நம்ம நன்றி சொல்லிட்டு தான் சார் இருக்கோம். எஸ். இப்போ உங்களுக்கு பிரபஞ்சத்துக்கு ஒரு இன்னும். இல்ல, உள்ள வந்து ஒரு ஹாப்பினஸ் ஃபீல் ஆகுதா இல்லையா? அத ம், நினைக்கும்போது. ம். இருக்கு சார். இந்த ஹாப்பினஸ அப்படியே ஹோல்ட் பண்ணணும். இப்பதான் உங்களுக்கு வாண்டட் இருக்கு இல்லையா? ஒரு தீராத ஒரு பிரச்சனை ரோலிங்ல இருக்கு. எஸ் ஆர் நோ? எஸ் சார். இது ஒரு பிரச்சனையே இல்ல. இதை விட பெரிய கமிட்மெண்ட்டுக்கு நான் போறேன். அதுக்கு நன்றி சொல்லணும். எப்படி? ஓகே. எனக்கு 3,50,000 லட்சத்துல முடிஞ்சிரும்னு நீங்க நினைக்கவே கூடாது. நான் 35 லட்சம் கமிட்மெண்ட்டுக்கு போறேன்னு நினைக்க ஆரம்பிக்கணும். ஓகே. இப்ப என்ன ஸோ கேள்வினா, இல்ல 3,500 இங்க வந்து முடியுது இல்ல, பதில் பேச முடியுது இல்ல. சங்கடம், கவலை, துக்கம், பிரச்சனை, வருமான குறைவு இருக்குது. நான் எப்படி சார் 35 லட்சம்? இந்த கேள்வி இருக்கா இல்லையா? கண்டிப்பா இருக்கு சார். மிகப்பெரிய கேள்வியே அதான் இங்கதான் இருக்கு. இங்கதான் பிரச்சனையே. இங்கதான் என்ன ஆகுதுன்னா, அந்த பிலீவோட ப்ராப்ளம் வருது. நம்பிக்கையோட பிரச்சனை வருது. ஏன் உங்களுக்கு அந்த பணம், இந்த கடன் சிம்பிளா போக மாட்டேங்குது அப்படின்னா, உங்களை பொறுத்தவரையிலும் இது ஒரு மலை. யாருனாலையாவது மலையை தூக்க முடியுமா? முடியாது சார். முடியாது. சோ அது வந்து ரொம்ப கஷ்டம். இப்ப நாம என்ன சொன்னோம்? இது வந்து ஒரு சின்ன கல்லு, மலை வேற இருக்கு. 35 லட்சம். 35 லட்சம் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. இது வந்து ஒரு 3,50,000 லட்சம். சோ இது வந்து ஒரு சின்ன கல்லு. இப்போ இந்த கல்லை உங்களால தூக்க முடியுமா? முடியாது. முடியும் சார். வீச முடியுமா? முடியாதா? வீசலாம் சார். முடியும் இல்லையா? சின்ன கல்லு தானே, தூக்கி வீசிடலாம்ல. எஸ் ஆர் நோ சார்? எஸ் சார். எஸ் சார். இந்த மனநிலை உங்களுக்கு இருக்கும். இங்கதான் இந்த மனநிலையை யார் உருவாக்குறாங்களோ, யார் அதுல வாழறாங்களோ, அவங்களுக்கு தான் இது ரொம்ப ஈஸியா முடிய போகுது. இது வந்து நம்ம மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, இது ஒரு பெரிய மலை, இது ரொம்ப கஷ்டம், இது எனக்கெல்லாம் நடக்குமா, இது என்னால செய்ய முடியுமா, இது எனக்கு தாங்குமா, ஐயோ இதுக்கு பதில் சொல்ல முடியலையே அப்படின்னு அதை பத்திய நிறைய நெகட்டிவான கவலைகளோட இருக்கிறீங்க. அங்கதான் ப்ராப்ளம். நான் யாரு? மல்டி பில்லியனர். எனக்குள்ள எவ்வளவு பணம் இருக்கு? கோடி கணக்குல பணம் இருக்கு.
இந்த ஒரு 3.5 லட்சம் ஒரு விஷயம் தான். இது வந்து ஒரு கற்பனை தான். இது ஒரு இமேஜின் தான். இது ஒரு நமக்குள்ள ஏற்படுத்தக்கூடிய, நம்மளே பொய்யாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான். இங்க வக்கே இல்ல 3.5க்கு குடுக்கறதுக்கு. உனக்கு இதுக்கான வக்கே இல்ல. நீ எல்லாம் வந்து இதுக்கெல்லாம் தகுதியே இல்ல. நீ எல்லாம் வந்து இதுக்கெல்லாம் வந்து ஆகவே மாட்ட. இதெல்லாம் கட்டுறதுக்கு நெறைய வரணும். அப்பதான் இதெல்லாம் குடுக்க முடியும். அப்படின்னு உங்களையே நீங்க போட்டு கால்ல போட்டு மிதிக்கிறீங்க. உங்களையே நீங்க மதிக்காம இருக்கிறீங்க. உங்களையே நீங்க அசிங்கமா ஃபீல் ஆகுறீங்க. இதுதான் பிரச்சனை. இங்க தான் உங்க காசு உங்கள்ட்ட வரமாட்டேங்குது. நீங்க தான் உங்கள கஷ்டப்படுத்துறீங்க. யூ ஆர் லெஜெண்ட் சார். எஸ். ரொம்ப சிம்பிள், ஈஸி. மனி இஸ் எனர்ஜி. அவன் 7 லட்சம் கோடி, 8 லட்சம் கோடி எல்லாம் கையில சாதாரணமா வச்சிருக்கிறாங்க. ஆனா கடன் வாங்குறாங்க. அதான் ரொம்ப சங்கடமான விஷயம். இல்லையா? எஸ் சார். 7 லட்சம் கோடி வச்சிருக்கான். 7 லட்சம் கோடி வச்சுக்கிட்டு அவன் ஒரு 2000 கோடி கடன் வாங்க. நீங்க என்ன சிந்திப்பீங்க? என்கிட்ட இவ்வளவு பணம் இருக்குது. நான் எதுக்கு கடன் வாங்கணும்? இப்படிதானே சிந்திப்பீங்க. கடன் வாங்காம வாழ்க்கைய வாழலாம் தான் நீங்க சிந்திப்பீங்க. எல்லாரும் சிந்திக்கிறதா தானே சார். கடன் இல்லாம அதான் நிம்மதியா அதான். இருக்கணும். இதுதான் ப்ராப்ளமே. நீங்க செவுரு அஹ் கட்டிட்டீங்க. அஹ் முடிச்சிட்டீங்க. உங்களோட எண்டு போட்டீங்க. எண்டு கார்டு போட்டீங்க. சுபம் போட்டீங்க. எல்லாரும் இந்த சுபத்தை தான் நினைச்சிட்டே இருக்கிறீங்க. கடைசியில எண்டு வரணும். வணக்கம், சுபம், நல்வாழ்வு. எனக்கு வந்து சுகமான பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை வேணும். அமைதியா இருக்கணும். நீங்க தான் எண்டு கார்டு போட்டிருக்கீங்க. இதுதான் உம் ப்ராப்ளமே. நம்ம வாழ்றோமா, எண்டு கார்டு போடுறோமாங்கிறது கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்மளே போட்டு விட்டுறது. போட்டு என்னடா நகர மாட்டேங்குது. 2 வருஷமா நானும் அந்த ஒரு 3 லட்சம் குடுக்கறதுக்கு ஒரு குட்டிக்கரணம் போடுறேன். குடுக்கவே முடியல. எண்டு கார்டு யார் போட்டா? எண்டு கார்டு யார் போட்டா? நம்ம தான் போட்டிருக்கோம். அது என்னன்னு சொல்லி போட்டீங்க? நான் தான் போட்டேன். எப்படியாவது இந்த 3.5 லட்சத்தை குடுத்துட்டு So, நிம்மதியா இருக்கணும். இந்த கடனை கட்டிட்டு நிம்மதியா இருக்கணும். நிம்மதியா இருந்தா இந்த பணம் மட்டும்தான் உங்களோட தேவையாக மாறுகிறது. சோ ஓ உங்களோட தேவை அந்த 3.5யோட முடிஞ்சு போச்சுன்னு ஆச்சுன்னா, அது 10 வருஷம் இல்ல 20 வருஷத்துக்கு அப்புறம் அதுவா முடிஞ்சு போயிரும்னு கடவுளுக்கு தெரியுமா தெரியாதா? உங்க பையன் வந்து அத அடைச்சிருவான்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அது வரைக்கும் அது ஸ்ட்ரிக்ட். எப்போ உங்க சன்னு வந்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு இந்த 3.5 லட்சத்தை அடைப்பாரு. அது வரைக்கும் உங்க வாழ்க்கை முன்னேறாது. யார் எண்டு கார்டு போட்டு வச்சிருக்கிறா? ஸோ நானே தான் இந்த கார்டு போட்டு வச்சிருக்கேன். ஏன்னா இந்த 3.5 லட்சங்கிறது தான் உங்களோட டார்கெட்டா போச்சு. பெரிய கோல் செட்டா போச்சு. அது நடக்கும் போது நடக்கும். உங்களுக்குன்னு ஒரு தலையத்துல ஒரு 10 வருஷம் கடவுள் டிசைட் பண்ணி வச்சிருக்காரு. அப்பதானே அது நடக்கணும். ம் 10 வருஷம் வரைக்கும் மல்லு கட்டுங்க. உங்களால இந்த 3.5 லட்சத்தை கட்டவே முடியாது. இது ஒரு விஷயமே இல்லை சார், நம்ம இல்ல. வந்து என்னன்னா நான் 35 லட்சத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த 3.5 லட்சத்துக்கான வருமானம் உங்களை தேடி வருமா வராதா? இல்லையா? ஸோ ஓகே சார். அந்த எண்டு கார்டு போடாம நம்ம வச்சிருக்கிறோம். நம்மளோட சிந்தனை பூரா அடுத்த 35 லட்சம் எப்படி கடன் வாங்கலான்னு. ஆ இப்போ உங்க ஒரு பேங்க் வந்து உங்களை வந்து ஸ்டேட்மெண்ட் இருக்குது. 35 லட்சம் உனக்கு கடன் வேணும். ஓகே. செக்யூரிட்டி என்னெல்லாம் தருவேன் அப்படின்னு உங்களுக்கு கேக்குது. எப்படி? செக்யூரிட்டி என்னெல்லாம் தருவீங்கன்னு உங்கள்ட்ட கேக்குது.
அப்ப உங்க ப்ராப்பர்ட்டி காமிக்கலாம், ஏதாவது செய்யலாம்னு நீங்க முயற்சி செய்யுங்க. அந்த ப்ராப்பர்ட்டியோட லெவல் மினிமம் 1 கோடியாக இருக்க வேண்டும். அப்போ 1 கோடி நீங்க வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி காமிச்சீங்கன்னா பேங்க்ல 35 லட்சம் ரூபாய் கடன் தருவாங்க. அப்போ பிரபஞ்ச சக்தியில ஒரு நிகழ்வு நடக்குது. அந்த நிகழ்வு என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க 1 கோடியோட ப்ராப்பர்ட்டி ஃபர்ஸ்ட் விலைக்கு வாங்குறீங்க. இங்கதான் அதிசயம் நடக்குதுன்னு சொல்றோம். உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மிராக்கிள் நடக்கும் இதுக்குள்ள வந்தா ஒரு மிராக்கிள் நடக்கும் அப்படின்னா, இந்த மிராக்கிள் என்னன்னா 1 crore ஒரு ப்ராப்பர்ட்டி. நம்ம சொல்ற அஃபர்மேஷன் என்னன்னா, நான் ஒரு 35 லட்சம் ரூபாய் கடனாக வாங்குவேன், என்னுடைய தேவை இருக்கிறது அப்படிங்கிறது அஃபர்மேஷன். அஃபர்மேஷன் என்ன? 1 crore ப்ராப்பர்ட்டி கிடையாது, ஏன்னா அங்க பிளாக் ஆயிருவீங்க. எனக்கு தேவை 35 லட்சம் ரூபாயோட. அதே மாதிரி உங்களுக்குள்ள என்ன தோணும் அப்படின்னா, 1 கோடியா, ஐயோ நமக்கா அப்படின்னு ஒரு நெகட்டிவ் உருவாகும். ஆனா இந்த 35 லட்சம்ங்கிறது வந்து உங்களுக்கு நெகட்டிவா உருவாக்காது. அப்போ உங்களோட சிந்தனையில கடன் வாங்கும் தகுதி 35 லட்சமாக மாறும் பொழுது உங்களுடைய மதிப்பு 1 கோடியாக மாறுகிறது. அங்கதான் 7 லட்சம் கோடி மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அப்போ வந்து அவர் என்ன பண்றாரு? ஒரு 3000 கோடி கடன் வாங்குகிறார். புரியுதா புரியுது லாஜிக் சார். என்னன்னு? அப்போ அவங்க வந்து 10,000 கோடி கடன் வாங்குறாங்க, அவங்க 20,000 கோடி கடன் வாங்குறாங்க. அவங்களோட சொத்து மதிப்பு 7 லட்சம் கோடியாக மாறுகிறது. இந்த லாஜிக் விஷயம் உங்களுக்கு புரியணும். இப்போ இந்த எண்டு கார்டு போடாம உங்களை நீங்க நெகட்டிவா மாத்தாம, உங்களை வந்து உங்களுக்கு முடியாது, எனக்கு கஷ்டம், நான்லாம் சாத்தியம் இல்லை, எனக்கெல்லாம் சிந்திக்கவே முடியாது, என்னால கற்பனை பண்ண முடியாது, இப்படிங்கிற பிரச்சனை வரும்போதுதான் நீங்க லாக் ஆகுறீங்க. நம்ம என்ன சொல்றோம்? ஒரு கிளாஸ் நடத்துறோம்னா நான் 9 ஸ்டார் ஹோட்டல் லெவல்ல நடத்துவேன். ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவர் எப்ப பார்த்தாலும் ஊருப்பட்ட காசு கேட்கிறாரு. ஆக்சுவலா இது ஒரு நெகட்டிவ். உங்களுக்கு என்ன தெரியுமா தோணணும்? நீங்க இன்னும் கொடுக்கறதுக்கு தயாராக மாறணும். இது வந்து சும்மா நான் இதுக்காக சொல்றேன். உங்கள்கிட்ட நீங்க வந்து உங்களை வந்து ஒரு இன்ஸ்பைரிங் பண்ணி உங்களை வந்து இந்த இந்த கிளாஸ்ல வந்து உங்களை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்கிறதுக்காக சொல்லலை. நீங்க வளரணுங்கிறதுக்காக, உங்களோட சிந்தனையை மாத்தணுங்கிறதுக்காக சொல்றேன். இத வந்து 100% நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னா அடுத்த 1 வருஷத்துல நீங்க உண்மையிலே பில்லியனரா மாறிடுவீங்க. உங்ககிட்ட பணம் இருக்கும். இருக்கும், அதுதான் விஷயமே. இந்த சீக்ரெட் நடக்கணும்னா நான் ஒரு கிளாஸ் வந்து சொல்றேன். 10,000 ரூபாய், 15,000 ரூபாய், 20,000 ரூபாய் ஃபீஸ் சொல்றேன். உடனே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லா மனசுலயும் என்ன வருதுன்னா, இது ஒரு 1,500 ரூபாய்க்கு நடத்தலாம்ல அப்படி தோணும் உங்களுக்கு. அப்படி தோணக்கூடாது. இங்கதான் நமக்குள்ள நம்மளை வந்து கரெக்ஷன் பண்றோம். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒரு வெரி சிம்பிள், 15 எல்லாம் எனக்கெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, அங்க இருக்கிற அறிவு மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலையில புத்துணர்வோட நிறைய கடன் இருக்கும், உங்களுக்கு பிரச்சனை இருக்கும், அடுத்த மாசத்துக்கு இஎம்ஐ கட்டணும், அதெல்லாம் இருந்தாலுமே தூக்கி அதெல்லாம் ஓரமா வச்சுட்டு இந்த 15,000 கட்டுறதுக்கு நீங்க தயாராகணும். ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். அப்போ அந்த அந்த மனநிலை நம்ம கொண்டு வந்து அதுல வாழணும். அதை விட்டுட்டு இதை சுருக்குனீங்கன்னா உங்களுக்கு இது கம்மியா கிடைக்குமே, இப்ப எங்களுக்கு நீங்க கம்மி பண்ணலாமே அப்படின்னு நினைக்கும் போது நானும் சுருங்குறேன், நீங்களும் சுருங்குறீங்க, உங்க வாழ்க்கையும் சுருங்குது. இங்க என்ன நடக்கணும்? இங்க என்ன மந்திரம், என்ன ஒரு மேஜிக் நடக்கணும்? இங்க இங்க வந்து என்ன ஒரு அற்புதம் நடக்கணும்? என்ன நடக்கணும் உங்களுக்கு? பணம் என்னப்பா வரணும். 15,000 ரூபாய்க்கு கிளாஸ் வச்சிருக்காரு, அந்த கிளாஸ் 30,000 ரூபாய் கிளாஸா இருக்கலாமே. ஆமா, இன்னும் எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நல்ல ஹோட்டல்ல வச்சிருக்கலாமே. நான் ம். கொடுக்கறதுக்கு ஈஸியான மைண்ட் செட்டுக்குள்ள வரணும். நான் ஏன் அதை வந்து
கஷ்டமா ஃபீல் ஆகுறேங்கிறது உங்களுக்கு புரியணும். இதுல மட்டும் இல்ல. ஒரு ட்ரெஸ் எடுக்க போறோம். ஐயோ! வேண்டாம் ரூ. 1000. அந்த டேக் பார்த்துட்டு வேண்டாம் ரூ. 1500. இந்த மனநிலைய நீங்க விட்டே ஆகணும். ஒரு சாப்பாடு சாப்பிட போறீங்க. அங்க போனா ரூ. 40 கிடைக்கும். இங்க எதுக்கு ரூ. 400 குடுத்து சாப்பிடணும்? இந்த மனநிலை நீங்க விட்டே ஆகணும். வேற வழியே கிடையாது. நான் அதத்தான் சொல்றேன். நான் நான் வந்து ஏன் ஆணித்தனமா நான் உங்கள்ட்ட ஃபீஸ் வாங்கி தான் செய்வேன். இந்த ஃபீஸ் கொஞ்சம் அதிகமா தான் கேட்பேன். ஏன் சொல்றேன் தெரியுமா? இது என்னோட பயிற்சியில ஒரு பார்ட்டு. நீங்க அந்த ஃபீஸ் கட்டும்போதே நீங்க வளர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம். உங்கள அந்த இடத்துக்கு நான் கொண்டு வரக்கு முயற்சி பண்றேன். உங்களையே நீங்க கில்ட்டி ஃபீல்க்குள்ள கொண்டு போறீங்க. உங்களையே நீங்க அழிக்கிறக்கு முயற்சி செய்றீங்க. உங்களையே நீங்க வந்து ஹோல்டு பண்றீங்க. இது உங்களுக்கு புரியணும். நான் சொல்லுவேன், என்ன ஒரு தோசை சாப்பிடுறோம்னா ரூ. 220 சாப்பிடுங்க. உங்க நெஞ்சுக்குள்ளார, உங்க உங்க மனசுக்குள்ள வலி வரவே கூடாது. சங்கடம் வரவே கூடாது. ஐயோ! நேத்து தான் ரூ. 20,000 வந்துச்சு. என்ன ஆச்சுன்னே தெரியல. ரூ. 2,000 தான் அக்கவுண்ட்ல இருக்கு. ரூ. 18,000 நான் இன்னைக்கு செலவு பண்ணிட்டேன். நீங்க வளர்ந்துட்டீங்க. ரூ. 18,000 எப்படி செலவு பண்ணுறதுன்னு கத்துட்டீங்க. நீங்க வளர்ந்திருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா, உங்களோட தேவைகள், உங்களுடைய சரவுண்டிங் அந்த மாரி மாறி இருக்குது. பத்த மாட்டேங்குது உங்களுக்கு இல்லையா? தேவைகள் வருகிறது. கடவுள் பார்க்கிறாரு அங்கிருந்து. பிரபஞ்ச சக்தி. இவனுக்கு 20,000 குடுத்தாலும் செலவாயிருது இல்லையா? ஸோ அந்த லைஃப் ஸ்டைல்ல இவரு வாழ்றாரு. நம்ம கிளாஸ்ல நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? பணம்னா என்னங்கிற கிளாஸ் எடுத்திருப்போம். ஸோ அதுல என்ன சொன்னோம்? உங்களுடைய நீங்க ரூ. 40 தோசை சாப்பிட்டா என்ன ஆகும்? ரூ. 200 தோசை சாப்பிட்டா என்ன ஆகும்? இந்த கதையெல்லாம் கேட்டீங்கல்ல நம்மளோட பேசிக் கிளாஸ்ல? ஏ? ஸோ அதை இன்னும் வாழாம இருக்கிறீங்க நீங்க. அதத்தான் நான் கொஞ்சம் அப்கிரேடடா இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். நான் இன்னும் 12 நாள் கிளாஸ்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க நீங்க எல்லாம். அதுவே இன்னும் செய்யாம இருக்கிறீங்க. அது வந்து உங்கள பொறுத்தவரையிலும் ஒரு கிளாஸ் சொன்னது அவ்வளவுதான். ஆனா அந்த ஒரு கிளாஸுமே வந்து அந்த வகுப்பாக வாழ வேண்டும்ங்கிறது தான் சீக்ரெட். அங்க சொல்லப்பட்ட அந்த ஒரு கிளாஸுமாகவே நீங்க வாழணுங்கிறது தான் இதுல முக்கியமான விஷயம். நான் இப்பவும் அந்த 7வது நாள் கிளாஸ் தான் எடுத்துட்டு இருக்கிறேன். இன்னைக்கும் அந்த 7வது நாள் கிளாஸ் தான் நான் எடுத்துட்டு இருக்கிறேன் உங்களுக்கு. நீங்க இன்னும் மாறாம தான் இருக்கிறீங்க. சார் நான்லாம் அட்வான்ஸ் முடிச்சுட்டேன். யூஸ் இல்ல. நீங்க இன்னும் என்னோட அந்த 12 நாள் கிளாஸ்ல 7வது நாள் கிளாஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. புரியுதா உங்களுக்கு எல்லாம்? யாருக்காவது சந்தேகம் இருக்கா? இதுல யாரெல்லாம் அச்சீவ் பண்ணிருக்கிறீங்க? சார் நான் என் லைஃப் ஸ்டைல் மாத்திருக்கிறேன். என் உண்மையிலே இன்னைக்கு வந்து என் வாழ்க்கை வேற இடத்துல இருக்கு. யார் யார் இருக்கிறீங்க? சொல்லி கொடுத்ததை செஞ்சேன். என் வாழ்க்கை மாறி. நான் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்? உங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தேன். அந்த மாதிரி வாழ்ந்தேன். இன்னைக்கு நான் அந்த மாதிரி இருக்கிறேன். எனக்கு சக்சஸ். மைக் ஆன் பண்ணி பேசுங்க. நாசிரா. வாழ்க வளமுடன் சார். எஸ்மா, வாழ்க வளமுடன். ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் சார். நீங்க சொல்ற மாதிரி சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்குங்க சார். ஒரு சேஞ்சஸ் சொல்லுங்களேன். எக்ஸாம்பிள் இப்போ நவிக்கு வளைகாப்பு வருதுங்க சார். இப்போ கம்மிங் தேர்ஸ்டே. உங்களுக்கு நான் ஆல்ரெடி பிளான் பண்ணது தான். ஒரு 2 சவரம் வளையல் போடணும்னு இப்போ இல்லை, ஒரு 6 months முன்னாடியே நான் நினைச்சேன். அவங்க 2 பேர்லுமே யார் கன்சீவ் ஆனாலும் நம்ம ஒரு வளையல் போடணும் 2 பேருக்குமேன்ட்டு. ஸோ இப்போ மற்ற இதுவெல்லாம் வந்து ஒரு சில இதுவெல்லாம் இருந்தாலும் நான் அதை எடுத்துட்டேன் சார். ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பா நம்ம செஞ்சு அவனை என்னைக்கு இருந்தாலும் செய்ய போறோம், நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டேன் சார் நான். அந்த மனசு வந்து இந்த பிரச்சனை இருக்கு, அது இருக்கு, இந்த கடை இருக்கு, தங்க விலை இவ்வளோ இருக்கு, அதெல்லாம் நான் யோசிக்கலைங்க சார்.
எஸ் எடுக்கணும். அந்த ஃபங்ஷனுக்கு நம்ம குழந்தைக்கு நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஜாலியா எடுத்துட்டேன் சார். எஸ் அது நடந்துருச்சு இல்லையா? எஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. எல்லாருமே இவ்வளவு வேலை வைக்குது அவ்வளவு வேலை வைக்குது, என்ன பண்றது ஏது பண்றதுன்னாங்க. ஆனா சரி நம்ம செய்யணும், இதை நம்ம கிராண்டா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு அதை எடுத்துட்டேங்க சார். ஏகദേശம் 2.5 லட்சம் வந்துருச்சா? ஆமா வந்திருக்கோம் சார். கொஞ்சம் ஓல்டு எல்லாம் இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துட்டேன் சார் நான். குட். தேங்க்யூ சார். ஏதோ அது ஒண்ணு எனக்கே வாழ்க்கையில பிரம்மாண்டமா தான் சார் இருக்கு. நம்ம இதை செஞ்சோமா நம்மளால முடியுமா அப்படின்ட்டு எனக்கு இப்போ அது பிரமிப்பா தான் இருக்கு நான் இப்போ எடுத்தது. ம். இதுதான் இங்க மிராக்கிள். நம்ம என்ன சொல்றோம்னா அந்த இடத்துக்கு வாங்க தைரியமா. அப்ப மனசு கொஞ்சம் வலிக்கும், கஷ்டப்படும், கொஞ்சம் நெருடலை உருவாக்கும். எப்படிரா அப்படின்னு தோணும். ஆனா அதை கடக்கணும். நம்ம கடக்கணும். அந்த வலிய உள்ள போட்டு அமுத்தணும். வேற வழியே கிடையாது. அப்போ ஊதாரியா செலவு பண்றதுதான் நல்லதா அப்படின்னா, ஆமா இருங்க, ஒரு தப்பு இல்ல, கொஞ்சமெல்லாம் அப்படி மாறுங்க. எவ்வளவு நாள் தான் இந்த உலகத்துல இந்த காசை கையில புடிச்சிட்டே நடக்க போறீங்க? சார் வாழ்க வளமுடன் சார். எஸ்மா, ஜிவிஜி வாழ்க வளமுடன். சார், இன்னைக்கு நீங்க சொன்னது எல்லாமே அனைத்தும் உண்மைதான் சார். எஸ். நாங்க கூட அப்போ இங்க உடம்பு சரியில்லாத போது இங்க வந்து இருக்கும்போது 1000 ரூபாய் வாடகையில சிமெண்ட் ஷீட்டு தான் சார் வாடகை எடுத்துன்னு இருந்தோம். ம். அப்போ வந்து அது பெரிய விஷயமா இருந்துச்சு சார். 1000 ரூபாய் கட்டணும், வருமானம் இல்லை, என்ன பண்றது அப்படின்னு. ம். அதுக்கப்புறம் இங்க வந்து அப்படியே எங்க வீட்டுக்கார் பால்காரருக்கு போயிட்டு அந்த 1000 ரூபாய் வாடகை இருந்து நம்ம கிளாஸ்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் ஹீலிங் பண்ணி தான் சார் ரொம்ப சேஞ்சஸ் ஆயிடுச்சு. அந்த பிளேஸ் விட்டுட்டு பக்கத்துல பின்னாடி கோவில் பின்னாடி சும்மாவே இடம் கொடுத்தாங்க சார் மாடு கட்டுறதுக்கு. இங்க இருக்கும் போது 2 மாடு தான் சார் கட்டிட்டு இருந்தோம், வாங்கியிருந்தோம். பின்னாடி கட்டும் போது இந்த வீடு சேஞ்சஸ் ஆயிடுச்சு. அங்க ஒரு 5 மாடு கட்டுற மாதிரி மாட்டு கொட்டை கட்டியிருந்தோம் சார். அப்போ லோன் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா தான் சார் டெவலப் பண்ணோம். அதையும் அடைச்சிட்டு, ஆனா பிரச்சனை இருந்தாலும் நம்ம வாங்கி எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மெயின்டைன் பண்ணியிருந்தேன் சார் வந்தேன். இப்போ போன வாரம் தான் சார் ஒரு 10 மாடு கட்டுற மாதிரி பெருசா கொட்டாயை கட்டி 7 மாடு அளவுக்கு முன்னேறி இருக்கணும் சார். லோன் வாங்கி தான் சார் எல்லாமே. இப்போ இந்த வீட்ல இருக்கும்போது வாடகை கட்டணும், பசங்க ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு எல்லாம் இருந்தாலும் அதெல்லாம் மனசுல ஓடிட்டு தான் இருக்கு சார். ஆனா திங்க் பண்ணிட்டு இருந்தாலும் டெவலப் பண்றதுக்கு என்னவோ அதை வாங்கி பண்ணிட்டு தான் இருக்கு சார். அது அந்த சந்தோஷம் கிடைக்குது சார். நீங்க சொன்ன மாதிரி இத்தனை மாடு இருக்குது. இப்போ எங்க வீட்டுக்காரர் என்ன சொல்றாரு, நம்ம கையில 5 லட்ச ரூபாய் பொருள் இருக்கு, 2 லட்ச ரூபாய் லோன் வாங்கி வெளியே வாங்கி எதுனா பண்ணா கூட 5 லட்ச ரூபாய் பொருள் இருக்குதுன்னு அந்த சந்தோஷம் இருக்குது. அதை மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கிறோம், முன்னேறின்னு தான் இருக்கிறோம் சார். அதை நம்ம ஃபீல் பண்ணாம காசு செலவு பண்ணி முன்னேற்றிட்டு தான் சார் இருக்கிறோம். அதை நான் உணர்ந்தேன் சார். இன்னும் இப்போ நல்லா இருக்கிறோம் சார். ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ரொம்ப கங்க்ராச்சுலேஷன். மேலும் மேலும் வளர்ந்து வாங்க. இன்னும் நிறைய கண்டிப்பா. திட்டங்களை போடுங்க, செலவுகளை வந்து அதிகப்படுத்துங்க. ஆமா சார், பண்ணிட்டு தான் இருக்கு சார். அதுதான் சார் செலவு வந்து நான் எப்பவுமே அது நிறைய பேர் சொல்லுவாங்க சார், அது என்னுடைய ராசியா இல்ல நானு என்னன்னே சொல்றது இல்ல சார். செலவு பண்ணிட்டு தான் இருக்கேன். நானே எங்க வீட்டுக்காரை விட பசங்களை விட நான் எல்லாரையும் விட செலவு பாட்டு செலவு நாளைக்கு இருக்குதா இல்லையா நினைக்க மாட்டேன் சார். இன்னைக்கு என்ன தேவையோ அது எல்லாமே ஆடம்பரமா செலவு பண்ணின்னு போயினே தான் சார் இருக்கிறேன் நான். நான் பல தடவை நினைச்சிருக்கேன் சார். நானே நம்ம ஏன் இப்படி செலவு பண்றோம், நம்ம ஏன் இப்படி ஆடம்பரமா இருக்குன்னு நினைச்சிருக்கிறேன். ஆனா நாளைக்கு திங்க் பண்ண மாட்டேன் சார். ஆனா அதுக்கான காசு நம்ம எதனா ஒண்ணு வந்துட்டு தான் இருக்கு, நம்ம ரொட்டேஷன் பண்ணிட்டு தான் இருக்கோம், செலவு பண்ணிட்டு தான் இருக்கோம் சார். அது இந்த இறுக்கி புடிச்சுன்னு இல்ல அப்படின்னலாம் நான் செலவு பண்ணவே மாட்டேன் சார். எப்பவுமே வந்துட்டு தான் இருக்கு சார், பணம் வந்துட்டு இருக்கு, நம்ம ரொட்டேஷன் பாலை வந்து நெய்யா மாத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா அது இன்னும் பாலை விட அதிகமான லாபத்தை. அதனால வந்து நெய்யை உருவாக்குறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஏன்னா வெறும் பால் வித்துட்டே இருக்கிறது நல்ல லாபமான தொழில். ஆனா வெண்ணையும் நெய்யும் விற்க ஆரம்பிச்சவங்க மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சு இன்னும் டெவலப் ஆயிருக்காங்க. ஏன்னா அது அவங்க கிரீம் அடிச்சு எடுப்பாங்கல்ல, பாலை நம்ம கிரீம் பண்ணிட்டு மிச்ச பாலை மத்த இதுக்கு லைன்ல கொடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் நிறைய லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிங்க. சில விஷயங்கள்லாம் அதுலயும் சூதகமா இருக்கும்.
அதையெல்லாம் ம், தைரியமா ம். செய்யுங்க. எது கவலைப்படாதீங்க. இதுல என்னெல்லாம் சரி. உங்களால செஞ்சு டெவலப் ஆக முடியுமோ அந்த வழிகளை பாருங்க. உங்களை சுருக்காது. நம்மனால எஸ் இது சார், எஸ் சார். நடக்குமான்னு மட்டும் ஆலோசனை ம், பண்ணுங்க. ம், ம். கண்டிப்பா உங்களாலதான் சார். இது நடக்குங்கிறத சிந்திங்க. அவ்வளவுதான். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். திங்க் அடுத்தது பண்ணிட்டு இருக்கேன் சார். சென்டர் பால் சென்டர் வைக்கிறதுக்காக திங்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். சூப்பர் அது சூப்பர். நல்லபடியா அந்த பிரபஞ்சத்தினாலையும் உங்களுடைய அருள் ஆசீர்வாதத்தால் கண்டிப்பா நடக்கணும்னு கண்டிப்பா வரும். கண்டிப்பா வரும். பண்ணிட்டு இருக்கேன் சார். பெரிய உச்சத்தை தொடத்தான் போறீங்க. புரியுதுங்களா? கண்டிப்பா அதுக்குண்டான சார். அடுத்தடுத்த கட்ட வேலைகளை செய்யுங்க. அதான் சொல்றேன். இது வந்து அந்த வேல்யூட் மணியோட அந்த ப்ராடக்ட் வேல்யூவேஷனை வந்து நம்ம டெவலப் பண்ணணும். ம், தமிழ்ல ஏதோ ஒன்று ம், சொல்லுவாங்க. அந்த அந்த விஷயம், அதாவது இப்போ வந்து மதிப்பு கூட்டல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ம். அந்த மதிப்பு கூட்டல் பண்ணி பொருளை விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதான் இப்ப பாலா விற்கிறத வந்து நெய்யா விற்க முடியுமான்னு சிந்திங்க. இன்னும் சீக்கிரமா டெவலப் ஆயிருவீங்க. எஸ் சார், எஸ் சார். ஏன்னா எல்லாமே மதிப்பு கூட்டுறதுனாலதான் வேகமா வளர முடியும். ஸோ ஆமா அதனால நீங்க சார். நெய் கம்பெனி உருவாக்க முடியுமான்னு சிந்திங்க. ம், கோடிகள்ல ம், நீங்க ம். வியாபாரம் பண்ணுவீங்க. கண்டிப்பா சார். எஸ். தேங்க்யூ சார். பிரபஞ்சத்துக்கும் உங்களுக்கும் எங்க அக்காவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். எஸ். இந்த வாழ்த்துக்கள் வளர்ச்சி வளமுடன். வாழ்க வளமுடன். தேங்க்யூ தேங்க்யூ மேம். இது ஒருத்தருக்கும் வரணும். நீங்க ஒருத்தரும் இங்க வந்து ஸ்டோரி சொல்லணும். இங்க வந்து அந்த உங்க வாழ்க்கையில நடந்த அந்த மாற்றங்களை வந்து ஃபீல் ஆகும். இங்க வந்து ஷேர் பண்ணணும். நீங்க என்னவா இருந்தீங்க, இன்னைக்கு என்னவாக இருக்கிறீங்க. இதுதான் நம்மளோட முக்கியம். நான் வந்து உங்களை எல்லாம் ஒரு நல்ல அமைதியான தியான கிளாஸ் நடத்தணும்னு நினைக்கிறதே கிடையாது. இந்த தியானம் மெடிடேஷன்ங்கிறது தேவை. ஆனா அதை விட தேவை நம்ம வந்து ஈசல் மாதிரி கொஞ்ச நாள் தான் வாழ்றோம் இல்லையா? இந்த வாழ்ந்த கொஞ்ச காலம் வந்து இங்கேயே அந்த சொர்க்கத்தோட ஃபீல்ல நீங்க எல்லாம் வாழணும். எங்க சார் கடனை வச்சுட்டு சொர்க்கத்துல வாழணும்? கடன் வச்சாதான் சொர்க்கத்தையே அனுபவிக்க முடியும். புரியுதுங்களா? அதுக்காக கடனாளியா வாழணுங்கிறது இல்ல. உங்களோட அந்த ஒரு முக்கியமான வேல்யூவேஷனை வந்து அதிகப்படுத்துறதுக்கான வேலைகளை வந்து நம்ம செய்யணும். ஸோ நம்ம வந்து அந்த என்ன மாதிரியான மனநிலையில எப்படி நம்மளை வந்து நம்ம உருவாக்குறோமோ அது மாதிரி நம்மளோட பேக்ரவுண்ட்ல உருவாகும். நீங்க உங்களையே ரொம்ப சின்னது பண்ணிட்டு சின்ன அமௌண்ட்டுக்காக உங்களை நீங்க கஷ்டப்படுத்திட்டு இருந்தீங்கன்னா, உங்களை வந்து ஒரு கில்ட்டி ஃபீல்குள்ள கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்காது. ஸோ நம்ம தைரியமா அடுத்ததை பத்தி சிந்திச்சு அடுத்த நிலைக்கு போற வேலைகளை செய்யணும். அப்படி செய்யும் போதுதான் உங்க வாழ்க்கை அப்கிரேட் ஆகும். அவங்களுக்கு அந்த அப்கிரேஷனுக்கு தான் மனம் சொன்னாங்கல்ல, இன்னொரு கமிட்மெண்ட்டோட குறை இருக்குது, அதை கரெக்ட் பண்ணுங்க. ஒரு தேவையோட குறை இருக்குது. ஏன்னா நமக்கு ஒரு தேவை, ஒரு பணம் வேணும் அப்படின்னு ஒரு இடம் சிக்கல் வரும்போதுதான் அந்த இது வந்து நமக்கு பணம் வந்து சேரும். ஈஸியா சம்பாதிச்சிருவோம். ஆனா ஐயோ இது கையை விட்டு போயிருச்சுன்னா நம்ம வாழ்க்கை என்ன ஆகும், எப்படி இதை வந்து நம்ம உருவாக்க போறோம் அப்படின்னு நினைச்சோன்னா நம்ம ஒரு குட்டி வட்டத்துக்குள்ள போயிடுவோம். அதை தூக்கி ஓரமா போட்டுட்டு நான் உழைக்கிறதுக்கு தயார், நான் வந்து ரெடி ஆகிறதுக்கு தயார், எனக்கு இது ஒரு விஷயமே இல்லை, நான் இதுக்கு மேல பல லட்சங்கள் சம்பாதிக்க போறேன், கோடிகள் சம்பாதிக்க போறேன், இதெல்லாம் வந்து நான் பிடிச்சு வச்சு என்ன பண்ண போறேங்கிற மனநிலை உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இதை தூக்கி ஓரமா வச்சுட்டு அடுத்தது தூக்கி பார்த்துட்டு போயிட்டே இருப்பீங்க. இந்த ஒரு செலவு பண்ற விஷயமெல்லாம் ஒரு விஷயமே இருக்காது. இதை யாரு தடை செய்யறா, யார் வந்து இதை பிளாக் பண்றா, யார் வந்து உங்களுக்கு மந்திரம் எல்லாம் பண்ணி எலுமிச்சம்பழம் வாங்கி 2 கோழிக்கால் எல்லாம் வாங்கி அதுக்குள்ள வந்து நூலெல்லாம் கட்டி மஞ்சள் தடவி அந்த செந்தூரம் எல்லாம் வச்சு அதுக்கு மேல 2 ஊதுபத்தி வச்சு செய்வன பண்றது யாருன்னா நீங்களே தான். உங்களுக்கு நீங்களே தான் இந்த மாதிரியான அழகான செய்வனை வந்து பண்ணிக்கிறீங்க. எல்லாரும் உங்களுக்கு செய்வனை வைக்கிறா? யாரும் உங்களுக்கு செய்வனை வச்சா? நீங்களே தான். நீங்களே தான் உங்களை முடிக்கிறீங்க.
அதனால தேவையில்லாம இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் இதெல்லாம் தலையில வச்சுட்டு இதெல்லாம் பெரிய பிரச்சனைன்னு நினைக்காதீங்க. எனக்கு இன்னும் பெரிய பிரச்சனையை பார்க்கறதுக்கான வேலை இருக்குன்னு நினைங்க. நான் அடுத்த கட்டத்தை நோக்கி போறேன். எனக்கு இன்னும் 1,50,000 லட்சம் கடன் இருக்கா, நான் 25 லட்சம் கடன் வாங்குவேன். 25 லட்சம் இருக்கா, 2,50,000 கோடி வாங்குவேன். 2,50,000 கோடி இருக்குதா, 25 கோடி வாங்குவேன். அப்போ உங்களோட அந்த கொள்முதல் எவ்வளவாக இருக்கும்? உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி அமௌண்ட் எவ்வளவாக இருக்கும்னா, அது இன்னும் 100 கோடியிலயும் 10 கோடியிலயும் வேற விதமாக மாறும். அப்ப நம்ம இதுல சுருக்கணும்னா சுருங்கிருவீங்க. நீங்க சுருங்கிருவீங்க. உங்களுக்கு நீங்க தான் சூனியம் வச்சுக்கிறீங்க. அப்ப அதை விட்டுருங்க மனசுல இருந்து. ஃபர்ஸ்ட் அந்த மனசை பிராட் மைண்டா மாத்துங்க. ஓபன் பண்ணுங்க ஹார்ட்டை ஓபன் பண்ணுனா உள்ள இருந்து அழகான அந்த பூ மலர்ந்து வரும். அந்த மலர்ந்து வர்ற பூ மொக்காவே இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அதோட பிறவி ஜென்மமே இல்லாம அந்த பூ வீணா போயிடும். அப்ப அந்த பூ என்ன ஆகணும்? வந்த பூ நல்லா விரியணும். விரிஞ்சாதான் அது பன்னீராக மாறும். அந்த பன்னீரான பூவு பன்னீரை கொடுத்து அந்த பூவில் இருக்கக்கூடிய வாசனையை ஏற்படுத்தி அது பன்னீருக்காக அந்த நீரை எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த இதழ்கள் என்னவாகுது? குல்கந்துக்கு போயிருது இல்லையா? ஒரு உணவாக மாறுது. சோ நறுமணத்துக்கான பொருளாக குல்கந்து ஒரு ஒரு உணவு பொருளா போகுது. அதே இதழ்கள் உழுகும் பொழுது அது திரும்ப நறுமணத்துக்காக போட்டு வேக வச்சு அதிலிருந்து ஒரு ஸ்மெல் எடுக்கிறாங்க. ரோஜா பூ ஸ்மெல் இல்லையா? இப்படியே ஒரு பொருள் பல உபயோகமாக மாறணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அது மொட்டாவே இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா தான் பிரச்சனை. உங்களோட பயம் என்ன? மொட்டிலிருந்து விரிஞ்சிட்டோம்னா உதிர்ந்து போயிருவோங்கிறது உங்களோட பயம். அந்த உதிர்ந்து போகுனாதான், உதிர்ற அளவுக்கு நீங்க விரிஞ்சாதான் நீங்க பல பொருள்களுக்கு உபயோகப்படுவீங்கிறது உங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. ஒரு அழகான பூ கோலம் போடணும் அப்படின்னா அந்த பூவோட இதழ்கள் பூரா பிச்சு எடுக்கணும். பிச்சு எடுத்துதான் கலர் கலரா அழகான பூ கோலம் போட முடியும். அப்ப இங்க இருக்கிற எல்லாமே என்னன்னா ஒரு ப்ராப்பர் பொருளாக எந்த பொருளுமே இருக்காது, இருக்க முடியாது. அப்படி இருந்தா அது உபயோகம் இல்லாத ஒரு பொருள், சூன்யம். அது இந்த சூன்யம்ங்கிற வார்த்தையே பல கோடிகளோட வார்த்தை. உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? உங்களுக்குள்ள பல கோடிகளை உருவாக்கக்கூடியதுதான் நீங்களே உங்களுக்கு சூன்யம் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற வார்த்தை. சூன்யம்னா என்ன? சார் அந்த பூஜ்ஜியம் இல்லைன்னா எதுக்குமே வேல்யூ இல்லை சார், எந்த நம்பருக்குமே. எஸ், சூன்யம்னா பூஜ்ஜியம்னு அர்த்தம். அதுல மீனிங் இந்த ஜீரோ. நீங்க உங்களை ஜீரோவா வச்சுக்கிறீங்களா, பக்கத்துல ஒன்ன போட்டு அந்த வேல்யூவா மாத்த போறீங்க விஷயமே. நீங்க ஒன்னாக இருந்தால் உங்களோட சூன்யம் உங்களை 10 மடங்கு வளர்த்திரும். இன்னொரு சூன்யத்தை பக்கத்துல உருவாக்கிட்டீங்கன்னா நீங்க 100ஆக மாறிடுறீங்க. இன்னொரு சூன்யத்தை பக்கத்துல உருவாக்கிட்டீங்கன்னா நீங்க 1000ஆக மாறிடுறீங்க. இன்னொரு சூன்யத்தை நீங்க உருவாக்கிட்டீங்கன்னா 10,000ஆக மாறிடுறீங்க. பாத்தீங்களா? இந்த சூன்யம்னா என்ன? கஷ்டம், பிரச்சனை, கவலை, துக்கம், உங்களோட வாழ்க்கையோட கேள்விக்குறியான நிகழ்வுகள் இல்லையா? அதானே? எவனோ எனக்கு சூரியன் வச்சுட்டான்ப்பா, எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு. இந்த சூழல் ஒரு விஷயமே இல்லை, அடுத்தது வந்தாலும் நான் தாங்குவேங்கிற இடத்துக்கு வந்தீங்கன்னா நீங்க வளர ஆரம்பிச்சிடுறீங்க. ஒரு சூன்யத்துக்குமே உங்களுக்கு அறிவிப்பு கொடுக்கப்படுது, நீ அடுத்த நிலைக்கு போ, அடுத்த நிலைக்கு போ, அடுத்த நிலைக்கு போன்னு சொல்லுது. அப்போ உங்க நம்பர் 10லிருந்து 100 ஆச்சு, 100லிருந்து 1000 ஆச்சு, 1000லிருந்து 10,000 ஆச்சு, 10,000லிருந்து லட்சமாக மாறுகிறது. எப்போனா கஷ்டம் அதிகமாகும் போது, பிரச்சனை அதிகமாகும் போது, தேவைகள் அதிகமாகும் பொழுது,
புரியுதா உங்களுக்கு? இதுதான் பணம் வளர்றது. பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நினைச்சா பணம் வராது. ரிச் மேன் டேக் ஹை ரிஸ்க். இது ஒரு பெரிய வார்த்தை சொல்லித்தரான். பெரிய கிளாஸ்ல வந்து 1,50,000 லட்சம் கொடுத்து படிச்சுட்டு இருந்தீங்கன்னா சொல்லி தருவோம். ஆல்வேஸ் ரிச் பீப்புள் டேக்ஸ் ரிஸ்க். ரிஸ்க் எடுக்கிறவன் தான் முன்னேறுவான். உங்களுக்கு சூனியம் வச்சாதான் நீங்க நல்லாவே முடியும். வச்சுட்டு சும்மா உட்கார்ந்துடாதீங்க. அதை உடைக்கிறதுக்கு வழியை பாருங்க. அடுத்த என்ன கட்டத்தில் நம்ம என்னத்தை செய்யலாம், இதை வந்து எப்படி மாத்துறது, சிந்திக்க ஆரம்பிச்சீங்கன்னா வளர்ந்துருவீங்க. கட 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 கடன்னு மேல போயிருவீங்க. ஆனா பீஸ்ஃபுல்லா இருக்கணும், அமைதியா இருக்கணும், கடனே இருக்கக்கூடாது, நிம்மதியா இருக்கணும்னு என்னைக்காவது நினைச்சீங்க, இதை வச்சு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் நினைச்சீங்க, நீங்க அந்த நம்பருக்குள்ளாரே முடிஞ்சிருவீங்க. அதுதான் விஷயமே. நீங்க ஏன் தோத்து போறீங்க, நீங்க ஏன் வந்து ஸ்லோவாகுறீங்க அப்படின்னா, நீங்க அந்த நம்பருக்குள்ளார உட்காந்துட்டீங்க. அதான் பிரச்சனையே. இது இருந்தா இது நான் பண்ணிடலாம். ஆக்சுவலா அது என்ன, ஒண்ணுமே இல்ல. நீ 40 லட்சம் 40 கோடி 40 ஆயிரம் கோடிகளை சிந்திக்க ஆரம்பிச்சீங்கன்னா இது ஒரு விஷயமே இல்லை. நீ இந்த விஷயத்த புடிச்சுக்கிட்டு இது நடந்தாதான், இது இருந்தாதான், இதுதான் என்னை காப்பாத்தும், இது இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன், இப்படியெல்லாம் நினைச்சா வாழ்க்கை முன்னேறாது. நீ அங்க ஸ்ட்ரக் ஆயிருவ. அங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கணும். இது ஒரு விஷயமே இல்லை. நான் அடுத்ததை பார்த்து நோக்கி போக போறேன். இது மாதிரி பல ஆயிரம் வந்து நான் சம்பாதிக்க போறேன், பல லட்சங்களை உருவாக்க போறேன் அப்படிங்கிற ஓட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம்னா, ரிஸ்க் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா எல்லாமே சிம்பிள் ஆயிரும். ஈஸி. மணி இஸ் ஏ ஈஸி. மணி ஏர்ன் பண்றது ஈஸி. லைஃப் இஸ் ஏ ஈஸி. ஆனா தப்பித்தவரை இந்த முட்டாள்களா சொல்லி தர மாதிரி பீஸ்ஃபுல்லான லைஃப், அமைதியான வாழ்க்கை ஜென்மத்துல நல்லா முடியாது. சோ நீங்க யாராவது மெடிடேஷன் பண்ணி நான் அமைதியா வாழணும்னு சிந்திக்கிறீங்களா? இங்க இருக்கிறீங்களா அந்த மாதிரி? நோ அப்படின்னு போடுங்க பாப்பா. யாரெல்லாம் எல்லாரும் நோ போடுங்க. எங்களுக்கு அமைதியான வாழ்க்கை தேவையில்லை. எங்களுக்கு நல்ல ஐஸ்வர்யமான ஆரோக்கியமான மிகப்பெரிய உயர்வான வாழ்க்கை தேவை. அவங்களாம் நோ போடுங்க. எஸ். அமைதி, பீஸ்ஃபுல்லு, நிம்மதி, இதுதான் உங்களை நீங்க அழைச்சுக்கிறீங்க. ஏன்னா இவ்வளவு வேகமா இந்த பூமி சுத்தல. பூமி நினைச்சிருச்சு நான் அமைதியா இருந்தா போதும். உங்க நிலைமையை நினைச்சு பாருங்க. ஒரு மரம் நினைக்குது நான் அமைதியா இருந்துக்கிறேன். ஒரு ஆடு நினைக்குது நான் அமைதியா இருக்கிறேன், பீஸ்ஃபுல்லா இருக்கிறேன். இதெல்லாம் வளர இல்லைன்னா நீங்க உங்க நிலைமை என்ன? இது சுத்தலைன்னா உங்க நிலைமை என்ன? அப்ப எதுவுமே இங்க அமைதியாக இல்லை. அது தன்னோட வேலைகளை அதிகமாக செஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. மரம் வளர்ந்துட்டே தான் இருக்குது. தண்ணி ஊத்துனாலும் ஊத்தலைனாலும், பிடிச்சாலும் பிடிக்கலைனாலும், அது ஏன் காத்து அடிச்சாலும் அடிக்கலைனாலும், புயல் வந்தாலும் வரலைனாலும், அது அதோட வாட்டுல வளர்ந்துகிட்டே தான் இருக்கு. இன்னைக்கு பாக்குறோம், ஒரு சின்ன நாட்டை வந்து நட்டிட்டு வரோம். 2 வருஷத்துக்கு அப்புறம் போய் பார்க்குறோம் அது மரமாக நிக்குது. 10 வருஷத்துக்கு அப்புறம் போய் பார்க்குறோம் ஆலமரமாக நிக்குது. 100 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ரொம்ப வயசாயிட்டோம், நம்மளால நடக்கவே முடியல, அது மிக பெரும் மரமாக, ஒரு விருட்சகமாக மாறி பல ஆயிரம் மடங்கு வளர்ந்து போய் நிக்குது. பாத்தீங்களா? அது எந்த தடையும் இல்லாம அது பாட்டுல போயிட்டே இருக்குது. ஆனா இந்த மனுஷன் மட்டும் தனக்குள்ளார நிறைய தடைகளை போட்டுக்கிட்டு, தனக்குள்ள நிறைய வேலிகளை உருவாக்கிக்கிட்டு, தனக்குள்ள நிறைய கட்டுப்பாடுகளை வச்சுக்கிட்டு நிம்மதியை தேடி ஓடிட்டு இருக்கான். நிம்மதிங்கிறது வாழ்க்கையில கிடைக்காத ஒரு பொருள். ஐஸ்வர்யம், ஆரோக்கியம், முன்னேற்றம், அது மட்டும்தான் உண்மையிலே கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். ஏன்னா
பணம் இருந்தா உண்மையிலே நீங்க நிம்மதியா தான் இருப்பீங்க. அந்த பணம் உருவாக்குற வழிகளை கண்டுபிடிச்சிட்டா போதுமானது. அது வர்றது வந்து நீங்க மல்லு கட்டி, ரோடு குத்தி, இதோடெல்லாம் வந்து வயலெல்லாம் வெட்டி எல்லாம் நீங்க முன்னேற முடியாது. அதுல வாழணும். அப்படி வாழ்ந்தீங்கன்னா போதுமானது. வாழ ஆரம்பிச்சீங்கன்னா அதுவா வந்துட்டே இருக்கும். ஆனா அது எங்கிருந்து வருது, எப்படி வருது, யாரு குடுக்குறாங்க, எந்த இடத்துல இருந்து வருதுன்னு மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிடாதீங்க. நினைச்சிடாதீங்க. அது வரும். வந்துட்டே இருக்கும். ஏன்னா அது ஓட்ட சட்டி நீங்க. உங்க வாழ்க்கை வந்து ஒரு சல்லடை. சோ அதுக்குள்ள தண்ணி நிக்குமா? நிறுத்த முடியுமா? சரி, அதோட ஏன் நம்ம சல்லடையாக நம்ம ஃபீல் ஆகணும் அப்படின்னா, நான் ஏன் வந்து என்ன வந்து ஓட்ட சட்டியா ஃபீல் ஆகணும்னு நினைச்சா, ஆக்சுவலா ஒரு 1 லிட்டர் தண்ணி அதுல போயிருச்சு. 500 லிட்டர் தண்ணி அதுல ஊத்துறோம், போயிருச்சு. 1 டன் 1000 லிட்டர் தண்ணிய ஊத்துறோம், போயிருச்சு. ஒரு பெரிய அணைக்கட்டுல இருக்கிற மொத்த தண்ணியும் அதுல ஊத்துறோம், அப்பவும் அது போயிருச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சு அதுல? உங்களுக்குள்ளார ரூ. 100 வந்தது, ரூ. 1000 வந்தது, ரூ. 1,00,000 வந்தது, 10 கோடி வந்துச்சு, 100 கோடி வந்துச்சு, அதுக்கப்புறம் 1000 கோடி வந்துச்சு, அதுக்கப்புறம் லட்சம் கோடி வந்துச்சு. எல்லாமே உங்களை கடந்து கொண்டே இருக்கிறது. நீங்க இருக்கிறீங்க, உங்களை கிராஸ் பண்ணி அது போயிட்டே இருக்குது. நீங்க அதுக்குள்ள வளர்ந்துட்டே இருக்கிறீங்க. அப்போ இது என்னன்னா, எத்தனை வந்தாலும் எனக்கு உள்கொள்ளக்கூடியவனாக நான் இருக்கிறேன் அப்படிங்கறது அது ப்ரூஃப் பண்ணுது. ஏன்னா ஒரு பொருள் நமக்கு வருது அப்படின்னா அதை தாங்கி நம்ம அதை ஏத்துக்கிற இடத்துல நான் இருக்கேங்கிறத வந்து நம்ம உணரணும் இல்லையா? இங்கதான் வந்து நம்ம அத பொருளாக மாறுகிறோம். இப்போ நமக்கு என்ன தெரியணும்? நான் வந்து அந்த நிகழ்வை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக நான் இருக்கிறேன். அந்த மந்திரம் நமக்குள்ளார ஃபீல் ஆகணும் அப்படின்னா, நீங்க யாருன்னா ஒரு ஓட்டச்சட்டி தான். பணம் வருது போகுது, பணம் வருது போகுது, பணம் வருது போகுது. பணம் வந்து சாலிடா இருக்கிற பொருள் இல்லை, இட்ஸ் எனர்ஜி. அது கிராஸ் பண்றதுக்கு நீங்க அனுமதிக்கணும். அப்போ அது கொஞ்சமா கிராஸ் பண்ணாது, எக்ஸ்ட்ரீம்ல கிராஸ் பண்ணும். அப்ப அதை அனுபவிக்கிறது யாரா இருப்பீங்க? நீங்க தானே. நீங்க தானே அதை அனுபவிக்கக்கூடியவர்களாக மாறுறீங்க. அப்போ உங்க கையில ஒரு நாளைக்கு 50 கோடி வந்து போகுது அப்படின்னா, உங்களோட தகுதி 50 கோடி உள்ள கையில ரோலிங் ஆகுது அப்படின்னா, கண்டிப்பா 5,00,000 நீங்க ஒரு நாளைக்கு செலவு பண்ணக்கூடிய மனிதராக நீங்க இருப்பீங்க. இப்போ நீங்க லக்ஸரியஸ் லைஃப், லக்ஸரியஸ் வீடு, லக்ஸரியஸ் ஆன காரு, லக்ஸரியான ஒரு லைஃப் ஸ்டைல் எல்லாமே உங்களுக்குள்ள வந்திருக்கும் இல்லையா? ஆனா ஃப்ளோ என்னவாக இருக்கும்? பர் டே 50 கோடி கிராஸ் ஆயிட்டு இருக்கும். இந்த கிராசிங்கை ஏற்கக்கூடிய, தாங்கக்கூடிய, அதை வந்து உணரக்கூடிய, அதை அனுபவிக்கக்கூடிய, அதுல வாழக்கூடிய மனிதராக நம்ம இருக்கோம். அதனாலதான் அது வந்து நீங்க ஒரு பணத்தை பொறுத்த வரையிலும் ஒரு ஓட்ட சட்டியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னது. ஸோ இந்த கிராசிங் இருந்துச்சுன்னா நீங்க வெற்றியாளராக மாறிடலாம். இந்த வெற்றியாளர்கள் எல்லாருமே ஒரு நிலையில இருக்க மாட்டாங்க. அதுதான் விஷயமே. அவங்க ஒரு வியாபாரம் பண்ண மாட்டாங்க, ஒரு தொழிலை நம்பி இருக்க மாட்டாங்க, ஒரே மாதிரியான பணத்தை வச்சுக்க மாட்டாங்க. பணம் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது. திடீர்னு 0ல இருக்கும், திடீர்னு 10,000த்துல இருக்கும், திடீர்னு 0ல இருக்கும், திடீர்னு அடுத்த நாள் பார்த்தா 1 கோடியில இருக்கும். ஸோ இந்த சேஞ்சஸ் பணத்துக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஆனா 100 கோடி வந்தாலும் உங்க மனநிலையில நீங்க ரிச்சா தான் இருக்கணும். நீங்க 0ல இருந்தாலும் நீங்க உங்க மனநிலையில ரிச்சாகத்தான் இருக்க வேண்டும். 0ல இருந்தாலும் அதே மனநிலை, 10,000 கோடியில இருந்தாலும் அதே மனநிலை. இந்த 2 மனநிலையும் ஒரே மாதிரி யார் கையில மெயின்டைன் பண்ண முடியுதோ அவர்கள்தான் இந்த பூமியில மிகப்பெரிய கோடீஸ்வரர். ஏன்னா அவ்வளவு கோடி இருக்கு, கடன் வாங்குறதுக்கு தயாரா இருக்காங்க, கடன் வாங்கிதான் செய்யறாங்க. ஸோ இதோட மனநிலையும் இதோட சூழலும் நம்ம புரிஞ்சுட்டோம்னா வாழ்க்கையில முன்னேறிடலாம். புரியுதுங்களா? ஸோ நம்ம இதுக்கு ஒரு டேப்பிங் பண்ணி பார்ப்போமா?
க்ளோஸ் யூர் ஐஸ். உங்க கண்களை மூடுங்க. அந்த உணர்வுகளோடு உங்களை உணருங்கள். நார்மல் பிரீத்திங். உங்களுடைய இரு கால்களையும் நிலத்தோடு பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். முதுகுத்தண்டை நேராக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய கண்களை மூடி இரு கைகளையும் உங்கள் முழங்காலுக்கு மேல் வைத்து நார்மல் பிரீத்திங். உங்களுடைய சுவாச காற்றை கவனியுங்கள். உங்களுடைய சுவாசம் உள்ள வந்து போறத கவனிங்க. லைஃப் இஸ் ஈஸி. வாழ்க்கை என்பது மிக சுலபமானது. பணமானது மிக சுலபமானது. அது என்னுள் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த பணமானது, அந்த எனர்ஜியானது என்னுள் வந்து கொண்டே இருக்கிறது. அது என்னுள் வந்து போய்கொண்டே இருக்கிறது. I am a money magnet. I am a money filter. Money floating in my hand. Feel the energy. அப்படியே உங்களுடைய சுவாச காற்று எப்படி இருக்கிறதோ அது உங்களுடைய பணமாக மாறுகிறது. அது ஒரு எனர்ஜியாக உங்கள் உடல் முழுவதும் உங்களுடைய எண்ணங்கள் முழுவதும் எப்பொழுதும் அது ஒரு மிக பெரும் சக்தியாக மாறிக்கொண்டே இருக்கிறது. மணி இஸ் ஈஸி. லைஃப் இஸ் ஈஸி. எஸ். ஒரு தேவைகளும் என்னுடைய முன்னேற்றத்துக்கானது. அந்த தேவைகளுக்கான அனைத்து சோர்ஸ் ஆஃப் இன்கம் அது என்னுள் வந்து கொண்டே இருக்கிறது. ஐ எம் சோ ஹாப்பி. எஸ், இட்ஸ் ட்ரூ. ஐ எம் மல்டி பில்லியனர். எஸ், இட்ஸ் ட்ரூ. I am a multi-millionaire. Yes, it's can. I can. I have. பணமழையில நீங்க நனைஞ்சிருக்கிறீங்க. அந்த மழை உங்கள் உடல் முழுவதும் நனைந்திருக்கிறது. உங்க வாழ்க்கை முழுவதும் பணமழை பொழிந்து கொண்டே இருக்கிறது. எஸ், தட்ஸ் ஐ am. Feeling the energy. Yes, this is I am. Feel the energy. Feel the energy. Feel the energy in your body. Yes, I am so happy. Take deep breath. Breathe in. Slowly breathe out. Breathe in. Breathe out. Relax. Yes. அந்த ஈரத்தோட அந்த மலையோட ஃபீலோட உங்களை உணருங்க. Thank you, my God. Thank you to all. Relax. Slowly open your eyes. Normal breathing.
எப்படி இருக்கு மழை ஃபீல் உங்களுக்குள்ள வந்த அந்த ட்ரெயின்? சார் வாழ்க்கை வளமுடன் சார். சார் அந்த பணமழை என்னோட கைகள்ல பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணும்போது அந்த பிரீத் அவுட் வரும்போது அப்படியே பணமழை என் கையில நடந்துச்சு சார். அடுத்து அருவி போல மேல அப்படியே வந்துட்டே இருந்தது. கோல்டு காயின் நிறைய அப்படியே கைகள்ல வந்துச்சு இருந்தது சார். அந்த தங்க ஆபரணங்கள்லாம் போட்ட மாதிரி தலையில தங்க கிரீடம் வச்சு ஃபுல்லா நகை போட்டு அந்த உருவம் வந்துச்சு சார் முன்னாடி. அப்படியே ரொம்ப நேரமா லாஸ்டா முடிக்கிற வரைக்கும் அப்படியே இருந்துச்சு சார். அது என்னோட நான் வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூட எனக்கு தங்க அந்த ஸ்டோன் வச்ச வளையல் கேட்டுட்டு இருந்தேன்ட்டு பேசிட்டு இருந்தேன் சார். என் கையில நிறைய வளையல்லாம் இருக்கிற மாதிரி ஃபீல் சார். அந்த வளையல் அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. பிளஸ் ஃபுல்லா கோல்டு போட்டுட்டு தங்க கிரீட வச்சு அந்த ஒரு வந்துகிட்டே இருந்தது. தேங்க்யூ சார். சூப்பர் சூப்பர், கங்க்ராச்சுலேஷன். அப்புறம் இன்னைக்கு கிளாஸ் வந்து நீங்க சொன்ன மாதிரி தான் சார். அதாச்சும் கமிட்மெண்ட் இருந்துகிட்டே இருந்தா நம்ம ஓடிட்டு இருக்கோம், நம்ம மைண்ட் அடுத்தடுத்து போகுது. அந்த பணத்தை வந்து வேற ஒரு எனர்ஜியா நம்ம மாற்றும் பொழுது திரும்பவும் அந்த பணம் நமக்கு வருதுங்கிறது நான் எல்லாமே கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு இருந்தேன் சார். எங்க சார் எப்படி இருக்காரு, எப்படி நாங்க மாத்துறோம், எப்படி வந்து கடையில அது இன்வெஸ்ட் பண்ணுவாரு. அவர்கிட்ட நான் இப்போ நீங்க சொன்னதெல்லாம் அந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்பேன் சார். அப்புறம் இப்போ இந்த கிளாஸ் வந்த அப்புறம் தான் அவர் ஏன் வந்து எதுவுமே லோன் போட்டுதான் செய்யறாரு. அவர் லோன் போட்டு செய்யறது ஜிஎஸ்டி கணக்கு அந்த மாதிரியா இருந்தாலும் அது மாதிரி பண்றதுனாலதான் இந்த பண எனர்ஜி நம்ம கிட்ட திரும்ப அதை நம்ம ஈர்த்துட்டு இருக்கிறோன்றதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணேன் சார். தேங்க்யூ சார். வாழ்க்கை சூப்பர். வாழ்க்கை இன்னும் நிம்மதியாக இருக்கு இல்லையா? ஆமாங்க சார். அதாவது சார் லோன் கட்டணும் அப்படின்ற அது டென்ஷன் இல்லாம அதை நம்ம நன்றி சொல்லி அதை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் சார். அதான் அந்த டென்ஷன் அது அந்த லைஃப எப்படி வாழணும்னு தெரியாது. ஆனா லோன் போட்டுட்டு அப்படியே இருக்கக்கூடாது சார். அதுதான் இது. பட் நான் வந்து எப்பயுமே எங்க சார் ஒரு தீபாவளி பொங்கல் வந்தா கூட எனக்காகவே யோசிப்பேன் சார். இவன் கடைக்கு போனா இவ்வளவு செலவு வைப்பாளே அப்படின்னுட்டு. அதுக்காகவே அவங்க சம்பாதிக்கிட்டுமேங்க சார். நான் சொல்லுவேன் அப்படியே இருந்தா எப்படி மாறணும்ல அப்படின்னு அவர்கிட்ட சொல்லி சொல்லி ஒவ்வொன்றும் இன்க்ரீஸ் ஆனதே அப்படிதான் சார். என்னோட தாட்ஸ் அதே மாதிரிதான் வந்துட்டு இருக்கு இப்போ. ஆனா சில விஷயங்கள் ஏங்க திரும்ப இப்பதான் உடம்புக்கு முடியாம இருந்து இப்பதான் வந்தேன், எதுக்கு லோன் போடுவோம்னு கேட்பேன். ஆனா இப்போ இந்த கிளாஸ் அப்புறம் சரி ஓகே அவரு ஏதோ பண்ணிட்டு இருக்காரு, பண்ணட்டும், அவர் அதனாலயாச்சும் ஓடிட்டு இருக்காரு, மைண்ட் எல்லாம் மாறி இருக்கு அப்படியெல்லாம் இப்போ நினைச்சுக்கிறேன் சார். நான் எங்க பிள்ளைங்க யோசிச்சா கூட நான் இந்த மாதிரி அவங்களுக்கு இதை சொல்லி புரிய வைக்க முடியாது. நான் இப்படி வந்துடுறதுனால ஓகே இப்போ எங்க பையன்கிட்ட சொல்லியிருக்கேன், இன்னைக்கு வா உள்ள அவன் வெளியே போயிருக்கானா ஹெட்ஃபோன் இல்லைங்களா, நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து ஜாயின் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. எஸ் இந்த ஓகே சார். இந்த என்ன ஒன்று சொல்லுங்க சார். நீங்க சொன்ன மாதிரி கமிட்மெண்ட் ஏதோ ஒரு வகையில இருந்துகிட்டே இருந்தாதான் சார் நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம், இல்லைன்னா ஸ்ட்ரக் ஆகி நின்றோம் சார். இதுதான் சார் இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு புரிதல். எஸ் நன்றி சார். வாழ்க வளமுடன். எஸ் தேங்க்யூ. ஓகே, என்ன பண்ணலாமா? தேங்க்யூ ஆல். ஹேவ் a nice day. Love you all. தேங்க்யூ சார். Thank you. தேங்க்யூ சார். Thank you.